சரி, அப்படி விஜய்க்கு நேரடியாக பாஜக குறி வைக்கிறதா? அமித்ஷா குறி வைக்கிறாரா? அப்படின்னு சொல்றதை விட கூட உண்மையா நடந்த சம்பவங்கள் இவ்வளவுதாங்க. இதை தாண்டின சம்பவம் கரூர் மேட்டர்ல எதுவும் இல்லை. பியூர்லி நெக்லிஜென்ஸ். காவல்துறை சைட்ல நெக்லிஜென்டா இருந்தாலும் சரிதான், விஜய் தரப்பு நெக்லிஜென்ஸ் இருந்தாலும் சரிதான். கவனக்குறைவு. சதி இருக்காதுல்ல. இவ்வளவு பெரிய கிரௌடுக்குள்ள நீங்க சதி பண்ணி எப்படி கிரௌடை டிஸ்ஆர்கனைஸ் பண்ணி, அதெல்லாம் நடக்கிற காரியமா தெரியல. இதுக்குள்ள கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு கொண்டு வந்தது விஜய் தரப்பு கூட. விஜய் தரப்பை விட கூட அதிமுக தான் பெரிய அளவுக்கு, அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பெரிய அளவுக்கு அதை சொன்னாரு. சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. இப்ப அவங்க தரப்பை எதுவும் விசாரிக்கவே இல்லை, விசாரிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களை எப்படி உள்ள கொண்டு வர, சார்ஜ் ஷீட்டுக்குள்ள கொண்டு வரணும்ல. இப்போ கிரிமினல் சதி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி சொன்னார், அவரை கூப்பிடுகள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க அரசியல் குற்றச்சாட்டை அதை வச்சுட்டாங்க. இப்ப அது இல்லைன்னு ஆகும்போது அவங்களுக்கு தானே அந்த அரசியல், அந்த பேக்லாஷ், அரசியல் பின்னடைவு அதிமுகவுக்கு தானே வரும். இந்த குறின்னு சொன்னது அரசியல் ரீதியாக தன் பக்கம் விஜயை இழுக்க பாஜக இன்னும் காத்திருக்கிறதா? காத்திருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அதிமுக இப்போ பெரிய அளவுக்கு விஜயை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபி பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவ ஓட்டு வங்கிங்கிற அந்த காம்பினேஷன், அந்த முத்திரை விஜய் பேர்ல விழுது.